பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட், உங்களோட பிஸ்னஸுக்கு எதுக்காக கட்டாயம் ஒரு பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு கிளியர் ஐடியா வந்து தரேன். உங்களோட பிஸ்னஸ் எதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணணும், உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது உங்ககிட்ட ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படலாம். நம்பர் 1, உங்களோட ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரு தனி பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது மூலியமாக உங்களோட பிஸ்னஸுக்கு வர டிரான்சாக்ஷன்ஸையும் உங்களோட பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸையுமே வெவ்வேறாக வச்சு நீங்கள் ட்ரெக் பண்ணிக்கொள்ள ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நம்பர் 2 வந்து இப்போது உங்களோட பிஸ்னஸை நீங்கள் முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க, உங்களுக்கு ஒரு லோன் தேவைப்படுது அப்படின்னா உங்களோட லோனை வந்து நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட் மூலமாக, அதாவது இந்த ப்ரைவேட் லிமிடெட் மூலியமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதில் இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களோட லோனை நீங்கள் கட்ட முடியல, இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் லாஸ், இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் உங்களோட பர்சனல் அசெட்ஸ், அதாவது உங்களோட வீடாக இருக்கட்டும், வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும், இது எதையுமே யாராலையும் வந்து இந்த லோனுக்காக டிக்ளேர் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களோட பிஸ்னஸ் நேமில் உங்களோட கம்பெனிக்குன்னு சொல்லி நீங்கள் அசெட்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களோட பிஆரை வச்சு நீங்கள் உங்களோட அசெட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதை வந்து அவங்க டிக்ளேர் பண்ணிக்கொள்ள முடியும். நம்பர் 3 வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி வந்து தனியாக தெரியும். அதாவது நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கிறப்போ உங்களோட கஸ்டமர்ஸுக்கு, நீங்கள் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸாக இருக்கலாம், கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு தனி ஐடென்டிட்டி கிடைக்கும். இவங்க ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஸோ இவங்கள ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களோட கம்பெனியை நீங்கள் ப்ரைவேட் லிமிட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல இருக்குது. இப்போது ஒரு டவுட் இருக்கும், இதை வந்து கம்பெனியாக செய்கிறதா இருந்தால் தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு. அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே உங்களோட ஷாப்பை, உங்களோட பிஸ்னஸை வந்து ப்ரைவேட் லிமிட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த ப்ரைவேட் லிமிட்டை எப்படி நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இதை எப்படி பண்ணிக்கொள்வது, இதுக்குரிய ப்ராசஸ் என்ன அப்படின்றது. இதுக்குரிய Form 1, Form 18, Form 19 இந்த மாதிரியான ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணுறது மூலியமாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்களும் பண்ணிக்கொள்ள முடியும். இதை உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா, நீங்கள் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் ஃபியூச்சரஸ் ப்ரைவேட் லிமிடெட். நாங்கள் உங்களுக்காக இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை க்ரியேட் பண்ணுறதுலேருந்து, உங்களுக்கான சீல் வெட்டுறதுலேருந்து கம்ப்ளீட்லி வந்து இந்த ப்ராசஸை உங்களுக்காக பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும். கீழே கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கேன், கட்டாயம் கான்டாக்ட் பண்ணுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனை கெதர் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நீங்களும் உங்களோட பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணுங்கள்.